வணக்கம். நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறத பற்றியும், நமக்கு கல்யாண வீட்டில் கொடுத்துருந்த செடிகளில் சில செடிகள்லாம் பூக்கள் வந்திருக்கு, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது பல வகைகளில் நம்ம தண்ணி ஊற்றுவோம். செடிகள் நிறைய இருந்ததுன்னா ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போட்டு வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கப்பில் மோந்து ஊற்றுவோம். அதே போல் காய்கறி கழிவுகள் வேஸ்ட்டை நம்ம ஊற வைக்கிறது, அப்புறம் மீன் கறி அலசுகிற தண்ணி, அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சு அதை ஒரு 2 நாள் 1 நாள் புளிக்க வச்சு அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு கொடுப்போம். இலைகளோட மேற்பரப்பெல்லாம், அதாவது செடிகளோட மேல் பரப்பில் நம்ம இது போல் தண்ணிகள் தெளிக்கிறதுனால செடிகளுக்கும் ஆரோக்கியமாகவும் நிறைய ஈல்டு கொடுக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்க. இதை நம்மளால் நம்ப முடியாது, ஆனால் அதுதான் உண்மை. நாம் எல்லா நாளும் ஸ்ப்ரே பண்ணி விடலைனாலும் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது கண்டிப்பாக செடிகளுக்கு மேலே நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும். இந்த வெயில் காலத்தில் செடிகளுக்கு நீர் உரமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் சத்துக்கள் உடனடியாக போய் சேரும். செடிகளுக்கு நம்ம நீர் உரமாக கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட தொழு உரம் இருக்கும். தொழு உரத்தை கூட நான் இது போல் தான் பயன்படுத்தினேன். அதாவது தொழு உரத்தை ஒரு நாள் முன்னவே நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மறுநாள் கலந்து அப்படியே டைரெக்டாக நம்ம செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா செடிகள் கருகி போயிடும். அப்போ அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் 1 கப்பு போல், அதாவது 1/2 லிட்டர் கப்பு மாதிரி வச்சுருந்தேன். அந்த கப்பில் நான் ஊற்றி தான் செடிகளுக்கு கலந்து தண்ணி ஊற்றி விட்டேன். தொழு உரத்தை நம்ம செடி மண்ணோட மேற்பரப்பில் கொஞ்சம் போல் போடவும் செய்யலாம். அப்படி இல்லைனா இது போல் நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொடுக்கறதுனால செடிகளுக்கு வேர் பகுதியில் சீக்கிரமாக போய் அந்த சத்துக்கள் சேரும். அதே போல் செடிகளை நம்ம கவாத்து பண்ணி விடணும், அதாவது கட் பண்ணி விடணும். பூக்கள் பூத்து முடித்த உடனேயும் சரி, இல்லை செடிகள் ரொம்ப பந்தல் செடிகள்லாம் கொடி வகை செடிகள்லாம் பந்தலை தொட்டதுக்கப்புறம் அதனோட நுனிகளை நம்ம கட் பண்ணி விடும்போது பக்க கிளைகள் நிறைய உருவாகி நமக்கு நிறைய ஈல்டு கொடுக்கும். நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதனோட வளர்ச்சி அதோடு நின்று போயிடும். இலைகள்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும், காஞ்சி போயிட்டு உதிர ஆரம்பிச்சிடும். நமக்கு அதுக்கு மேலே செடிகள்லேருந்து ஈல்டு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அதனால் ஒவ்வொரு கொடி வகை காய்கறிகளும் சரி, செடி வகை காய்கறிகளையும் சரி, நம்ம கவாத்து பண்ணி விடும்போது மட்டும்தான் நமக்கு அதிலிருந்து அதிகப்படியான ஈல்டுகள் எடுக்க முடியும். செடி வகை காய்கறிகளை விட கொடி வகை காய்கறிகளுக்கு அதிகப்படியான சத்துக்கள் தேவைப்படும். அதிகப்படியான சத்துக்கள் நம்ம செடிகளுக்கு கொடுத்தா தான் அந்த செடிகள் நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும். இல்லைனா காய்கள் அவ்வளோவா காய்க்காது, பூக்கள் பூக்காது. ஆகையால் செடிகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்கும்போது மண்ணுக்கும் சரி, இலைகள் மேலே தெளிக்கும் போதும் சரி, நம்ம இலைகள் மேலே தெளிக்கும் போது பூச்சி விரட்டியாக பயன்படுற மாதிரி மீன் அமிலம், இல்லை வேப்ப எண்ணெய் கரைசல், முட்டை அமிலம், இது மாதிரி கொடுக்கலாம். இலைகள் மண் பரப்புக்கு நம்ம தெளிக்கும்போது இந்த மாதிரி நான் தொழு உரத்தை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கறதுனால நம்ம ஒரு 20-30 செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரத்தை நம்ம ஒரு 50 தொட்டி 60 தொட்டிக்கு நம்ம இது போல் நம்ம தண்ணியில் போட்டு நம்ம அந்த தண்ணியை கொடுக்கும்போது போய் சேரும். சத்தும் கிடைக்கும், உடனடியான சத்துக்களாகவும் கிடைக்கும், மண்ணும் நல்ல வளமாக இருக்கும். அதே போல் நம்ம ஒவ்வொரு செடிகளுக்கும் தண்ணி ஊற்றும் போது செடிகளோட பின்பக்கத்தை திருப்பி பாருங்கள். பின்பக்கத்தை திருப்பி பார்த்தா தான் பின்பக்கம் தான் நிறையா பூச்சிகள் இலைகளோட அடிப்பக்கம் தான் நிறையா முட்டையிட்டு பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்கும்போது ஒவ்வொரு செடியும் நம்ம பார்த்தோன்னா தான் தெரியும் நமக்கு இலைகளுக்கு பின்பக்கம் எந்த அளவுக்கு பூச்சிகள் சேர்ந்துருக்கு அப்படின்னு. அது ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடியில் நீங்கள் ஒரு 2 நாளில் பார்க்குறதுக்குள்ளே அது ஒரு 4-5 செடியில் இலைகளோட பின்பக்கம் இருக்கும். ஆகையால் தான் நம்ம வாரத்துக்கு ஒரு 2-3 நாளுது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். அதை நம்ம தண்ணியை நல்லா ஃபோர்ஸாக அடித்து விடும்போது அந்த பூச்சிகள் செத்து போயிடும். ஆகையால் தான் செடிகளுக்கு இலைகள் மேலேயும் தண்ணி தெளிக்கணும். இலைகள் மேலே இன்னும் தண்ணி தெளிக்கிறதுக்கு எதனால் நம்ம அந்த மாதிரி தண்ணி தெளித்தா நல்லதுன்னா, செடிகளுக்கு இயற்கையாகவே மழை பெய்யுது, மழை பெய்கிற மாதிரி அதனோட மண் பரப்பெல்லாம் நனைஞ்சு இருக்கும். அதுக்காக தான் இயற்கையாக மழை பெய்கிறது போல் நம்ம செடிகளுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் செடிகள் ஒரு புத்துணர்ச்சியோட, செடிகளோட இலைகள் அழுக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு, நீங்கள் மழை பெஞ்ச உடனே நம்ம செடி மாடி தோட்டத்து செடியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பச்சை பசேர்னு நல்லா பசுமையாக இப்போ கண்ணுக்கு பார்க்குறதுக்கே குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் இருக்கும் நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி வருது. நமக்கு மாடி தோட்டத்தில் அடுத்து வந்த புது வரவு நமக்கு
செவ்வரளி தான். இந்த செவ்வரளி பூவும் வந்து நமக்கு மாடி தோட்டத்தில் கல்யாண வீட்டில் கொடுத்த செடி தான். அதே போல் ரோஸ் செடியும் நமக்கு நல்லா நிறைய இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நாட்டு ரோஸ் தான். இது ஒரு செடியில் 3 பூக்கள் போல் கூட பூக்குது. நமக்கு பூக்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதனோட நுனியை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடும்போது தான் இன்னும் நிறைய பக்க கிளைகள்லாம் வரும். சில மாதங்கள் பார்த்தா நமக்கு பாரிஜாதம் பூக்கவே இல்லை. சரி, அவ்வளோதான், இனிமேல் இந்த செடியில் பூவே வராது போல் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா மல்லியும் பாரிஜாதமும் ஒரே தொட்டியில் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்தது. அதை எடுத்து நான் அந்த மல்லியை மட்டும் விட்டுட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேருந்து பாரிஜாதத்தை மட்டும் தனியாக எடுத்து இந்த ட்ரம்மில் வச்சு பார்ப்போம். 25 லிட்டர் ட்ரம்மில் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். வச்சு கொஞ்ச நாளில் இலைகள்லாம் உதிர்ந்து அதுக்கப்புறம் தான் துளிர் எடுக்க ஆரம்பித்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 பூ பூத்திருந்தது. இப்போ நம்ம வீட்டுக்கு சாமி படத்துக்கு போடுறதுக்கு தேவையான பூக்கள்லாம் நமக்கு மாடியிலேயே கிடச்சிருது. தினந்தோறும் நமக்கு காய்கறிகள் கீரைகள் கிடைக்கலனாலும் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் கீரைகள் காய்கறிகள் கிடைச்சிரும். ஆகையால் உங்களால் மாடித்தோட்டம் அமைக்க முடியக்கூடிய சூழ்நிலை இருந்தால் மாடித்தோட்டம் அமைங்க. நம்மளோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா மல்லி வந்து நிறைய பூத்துருக்கும். அப்போ வந்து மல்லியும் பாரிஜாதமும் ஒரே தொட்டியில் இருந்ததில் தான் இப்போ மல்லி மட்டும் இருக்குது. மல்லி நல்ல அந்த ஒரு செடி மட்டும் இருக்கிறதுனால நல்லா அடர்த்தியாகவும் நிறைய கிளைகள் விட்டு வளர ஆரம்பிக்குது. இப்போ பழையபடி நிறைய மொட்டுக்கள்லாம் வருது. அதுவும் மொட்டுக்கள் எல்லாமே பெருசாக இருக்குது. பூக்கள் பார்த்தா ஒன்றும் நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது. மல்லிப்பூவே வெயில் நேரத்தில் நம்ம செடிகளுக்கு 2 வேளை தண்ணி கொடுக்கணும். அதே போல் இந்த வெயில் நேரத்தில் நம்ம மண்ணோட மேற்பரப்புக்கு கண்டிப்பாக மூடாக்கு போடணும். மூடாக்கு போட்டிங்கன்னா தான் மண் வந்து காயாமல் இருக்கும். மண் காயாமல் இருந்தால் தான் ஒரு ஈரப்பதத்தன்மையோடு இருந்தால் தான் செடிகள் பச்சை பசேர்னு வாடாமல் இருக்கும். நமக்கு புது வரவுன்னு பார்த்திங்கன்னா செவ்வரளியும் இட்லி பூவும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது செடிகளில். மாடி தோட்டத்தில் வெயிலில் செடிகளை சமாளிக்கிறது தான் கஷ்டம். மழை டைம் கூட பரவாயில்ல. மழை டைமில் வேர் அழுகல் நோய் தான் அதிகமாக வரும். இந்த வெயில் டைமில் நம்ம செடிகளுக்கு சரியான நேரத்தில் சரியான அளவு தண்ணி கொடுத்து நம்ம பராமரித்தாலே நமக்கு அதிகப்படியான ஈல்டுகள் வெயில் டைமில் நமக்கு கிடைக்கும்.